இந்த வீடியோவை முழுவதும் பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரு காலத்தில் ஒரு ஏழை மர வெட்டுக்காரன் காட்டிற்கு அருகில் வாழ்ந்து வந்தான். தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதை விற்று வாழ்க்கையை நடத்தினான். ஒரு நாள் அவன் நதிக்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவன் கோடாரி கையில் இருந்து தவறி நதிக்குள் விழுந்தது. அந்த நதி மிகவும் ஆழமாக இருந்ததால் அவனால் அதை எடுக்க முடியவில்லை. அவன் கவலையுடன் அமர்ந்து அழத் தொடங்கினான். அப்போது ஒரு தெய்வம் அவன் முன் தோன்றி, "நீ ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டது. மர வெட்டுக்காரன் தனது பிரச்சனையை சொன்னான். தெய்வம் நதிக்குள் மூழ்கி ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்து, "இது உன்னுடையதா?" என்று கேட்டது. மர வெட்டுக்காரன், "இல்லை, அது என்னுடையது இல்லை" என்று நேர்மையாக சொன்னான். மீண்டும் தெய்வம் ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்து கேட்டது. அவன் அதற்கும் இல்லை என்றான். இறுதியாக தெய்வம் அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தது. அதை பார்த்த மர வெட்டுக்காரன் மகிழ்ச்சியுடன், "ஆம், இது தான் என்னுடையது" என்றான். அவன் நேர்மையை பார்த்த தெய்வம் மிகவும் மகிழ்ந்து மூன்றையும் பரிசாக கொடுத்தது.